அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்வட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு ஜான் ஆரோக்கியசாமி, திரு விஷ்ணு ரெட்டி இருவரும் முதல்வர் திரு விஜயின் நண்பர்கள். இருவரும் தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்றதாக திமுகவும் அதிமுகவும் ஆளுநரை சந்தித்து புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அரசமைப்பு நடைமுறையின் மரபு மீறப்படுவதாக திமுகவும் அதிமுகவும் ஆளுநரிடம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நேர்வட பேசுவின் பேசுபொருள். அரசமைப்பு சார் விமர்சனங்களுக்கு எப்படி முகம் கொடுக்க போகிறார் விஜய் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர் திரு கண்ணன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ஜவஹர் அலி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், திரு ஜான் ஆரோக்கியசாமி தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு நம்ம செய்திகளில் பயன்படுத்தியிருக்கோம். திரு விஷ்ணு ரெட்டி திரு விஜயின் நண்பர் அப்படின்னு பயன்படுத்தியிருக்கோம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்பாக இவர்கள் பற்றிய அறிமுகம், இவர்கள் எப்படி விஜயோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள் அப்படின்றத முதல்ல சொல்லிட்டோன்னா நிகழ்ச்சிக்கு போறோம். இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா விஜய் இல்லை. அதாவது புஷி ஆனந்த் வந்து சந்திரசேகர்கிட்ட இருந்து, அதாவது விஜயனுடைய தகப்பனார்கிட்ட இருந்து இவரை வந்து எடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து ஒரு புது ஒரு அமைப்பு, அதாவது அப்பா சொன்னது சரியில்லை, அப்பா சொல்லியிருக்காரு தேர்தலுக்கு வர அரசியலுக்கு வரணும் முன்னாடி ஒரு 3 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. அதுக்கு பின்னால் புஷி தான். அப்போ புஷி ஆனந்த் தான் அடுத்த வெளியே கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறது? அடுத்து இந்த நபர்கள்லாம் தேவைப்படுகிறார்கள். எந்த நபர்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபைனான்ஸை தேவைப்படுறாரு. எல்லா படத்துக்கும் ஃபைனான்ஸை தேவை, இந்த படத்துக்கும் ஃபைனான்ஸை தேவைப்படுறாரு. அரசியல் என்ற படத்துக்கும் ஃபைனான்ஸை தேவைப்படுகிறாரு. அங்கே தான் விஷ்ணு ரெட்டி உள்ள வர்றாரு. விஷ்ணு ரெட்டி வந்து விஷ்ணு ரெட்டியுடைய கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு, அதாவது இல்ல திருமணத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இந்த செட்டப்னு தெரியும். ஜெகன்மோகன் ரெட்டி, விஜய் 2 பேர் உட்கார்ந்து அங்கே பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ கனெக்ஷன் இதுதான். அதாவது இப்போ விஜய் கூட சமீப காலத்தில் யாருக்கெல்லாம் சந்திக்க வேண்டும், அவங்களுக்கு யாருக்கு டெல்லியில் இருக்கிறனாலும் சரி எங்க இருந்தாலும் சரி சந்திக்க வேண்டும் என்றால் ஜெகன்மோகன் ரெட்டியுடன் தொடர்பு கொண்டு, ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அது விஷ்ணு ரெட்டியிட்ட சொல்லிட்டு, அந்த ரெட்டி இந்த ரெட்டியிட்ட சொல்லிட்டு, இந்த ரெட்டி வந்து இவர்கிட்ட சொல்லுவாராமா. அதன் பிறகுதான் வந்து பார்த்திருக்காரு. இன்க்ளூடிங் NDTV-னுடைய அந்த ராகுல் கண்ணல் உட்பட அப்படித்தான் அவர்களை வந்து சந்திக்கிறார். விஷ்ணு ரெட்டியோட பின்புலம் என்ன? விஷ்ணு ரெட்டி என்பது நிறைய கிரிப்டோவில் நிறைய விளையாண்டவர், ஒரு பிஸ்னஸ் மேனு. பல இடங்களில் வந்து இப்போ சில விஷயங்களில் வந்து நமக்கு பேச முடியாத ஒரு தருணம் இருக்கிறது. அதை எந்தெந்த பிஸ்னஸ் எங்கெங்கிறது, என்ன கனெக்ஷன்ஸு, சில கனெக்ஷன்ஸ் வந்து எப்ராடில் இருக்கிற கனெக்ஷன்ஸ் இருக்கிறது, அங்கிருந்தும் பல டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதாக சொல்லுகிறார்கள். தொழிலதிபர்னு சுருக்கமாக சொல்லிக்கலாமா? தொழிலதிபர்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து நாளைக்கு ஒரு டிவிஎஸ் குடும்பத்தையும் பாக்கி பல அவருக்கு எல்லாருமே தொழிலதிபர்கள் தானே. அந்த லெவலில் இருக்கிற ஒரு தொழிலதிபர் கிடையாது. சமீப காலத்தில் சில பிரபலங்களோடு அட்டாச் பண்ணதுனால டப்புன்னு பெரியவரான ஒரு தொழிலதிபர் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஒன்று. அப்புறம் நல்ல கனெக்ஷன்ஸ் அக்ராஸ் த போர்டு, டெல்லியில் இங்கே எல்லாம் நல்ல கனெக்ஷன்ஸ் இருக்கிறது ஒன்று. ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்தவரை அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ற அந்த அளவில் தான் இருக்கிறாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆனதுனால, அதாவது ஒரு சுனில் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருந்தாரோ, கர்நாடகாவில் எஃபெக்டிவாக இருந்தாரோ, அது கர்நாடகாவில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு முன்னால் 2014 எப்படி வந்து ஒரு பிகே எஃபெக்டிவாக இருந்தாரோ, பிகேவுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறது, அதனால அந்த மூவ்மெண்ட்ல போய் நாமளும் இணைத்துக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் இணைத்துக் கொள்கிறார். அப்போ அந்த ஒரு பட்டியலில் இன்னைக்கு ஜான் ஆரோக்கியசாமி மட்டும்தான் தன்னுடைய அந்த அறிவில் ஆற்றலில் வந்து இன்னைக்கு முதன்மையாக நிற்கிற நபர். விஜயனுடைய என்டையர் டீம்ல எடுத்து பாத்தீங்கன்னா, புஷி ஆனந்தும் இதே மாதிரி ஒரு கிச்சன் கேபினெட் பண்ணுகின்ற வேலைகள் எல்லாம் பண்ணிக்கொண்டு ஒருத்தர் வந்து வெளியெடுத்துறாரு. அதனால அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. விஷ்ணு ரெட்டி போய் அங்க போய் அட்டாச் பண்ணதுனால அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஜான் ஆரோக்கிய இந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறோம். ஆனா இப்போ ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளருங்கிறவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் வேறொரு கட்சிக்கு போய் வேலை செய்வாங்க. சில நேரங்கள்ல அதே கட்சிக்கு அடுத்த தேர்தல் வரைக்கும் கூட வேலை செய்வாங்க. நண்பர்கள் அப்படிங்கிறவங்க சிஸ்டத்துக்கு வெளியில இருந்து நீங்க பார்ப்பதற்கான அனுமதி, நேரம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறத செய்வாங்க. இது நம்ம இதனால் வரைக்கும் கவனித்திருக்கிறோம். ஒரு தமிழ்நாடுடைய அமைச்சரவை கூட்டம்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான முடிவுகள் எடுக்க வேண்டியது. ரகசிய காப்பு பிரமாணம்லாம் அவங்க எடுத்திருக்கிறாங்க. பதவி பிரமாணம் எடுக்கும் போது இதையும் எடுத்திருக்கிறாங்க. அவ்வளவு சென்சிட்டிவா முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல தேர்தல் வியூக வகுப்பாளர் நண்பர்கள் அப்படிங்கிறவங்க
இருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு திரு விஜய் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா? ஆமா, நிச்சயமாக. அதாவது பல விஷயங்கள் நாம் பார்த்தோம்னா இப்போ முன்னே எங்கும் நடக்காத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அது நரேந்திர மோடி கூட செய்யாத விஷயங்கள். நரேந்திர மோடி நினைத்தால் வந்து அரசுக்காரர்கள் வந்து உள்ள வந்து உட்கார வைக்கலாம், கேபினெட்லயோ எங்க வேணா கொண்டு உட்கார வைக்கலாம். யாரும் கேள்வி கேட்கறதுக்கே கிடையாது. ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட இன்னைக்கு கேள்வி கேட்காது. நரேந்திர மோடி செய்கின்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்னைக்கு எங்கேயுமே கேள்வியே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கின்ற நபர்கள் கூட செய்யாத ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து இவர் செய்து கொண்டிருக்கிறார். இது ஒன்று. இன்னொருத்தர் வந்து அவருடைய செக்யூரிட்டி ஆளே வந்து அவர் ஒரு 15 வருஷமாக வந்து கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு வந்து மூசா வந்து அவருடைய அதாவது அன்ஆர்ம்டு. அதான் பிரச்சனை. என்னை பொறுத்தவரை வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு Z+ செக்யூரிட்டி இருக்கின்ற ஒரு நபர், Z+ அந்த ப்ரோட்டோகால்லே கிடையாது. அதாவது ஒரு அன்ஆர்ம்டு பர்சன் கூடயே இருக்கிறது நியர்லி 24 hours கூடயே இருக்கிறதுக்கு சரத்தே கிடையாது. ஆனால் இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. விஜய் வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இந்த மூசாவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால வந்து அவர் அங்கே கிட்டே இருக்கிறாரு. அப்கோர்ஸ் அவருடைய வேலை என்பது ஒரு சினிமா துறையில் இருக்கும்போது டெஃபினட்டாக தேவைப்படுகின்ற ஒரு நபர். நல்ல வாட்டசாட்டமாக இருக்காரு, நல்ல விஜய் விட டால் பர்சன், நிறைய டைமில் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காருன்னு இந்த இவருடைய அந்த ரசிகர்கள் வந்து மேலே விழும்போது அவங்களை கொஞ்சம் எடுத்து அந்த பக்கம் வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் தான். ஆனால் ஒரு சீஃப் மினிஸ்டராக ஒரு ஸ்டேட் ப்ரொடெக்டிவாக இருக்கின்ற ஒரு நபருக்கு வந்து நிச்சயமாக பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதுக்கு க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து கன் ஏந்த வேண்டும் என்றதான் ஒரு சட்டமா இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நபருக்கு அங்கே இடமே கிடையாது. அப்போ அந்த புரோட்டோகால் கூட அவர் வந்து மீறி இன்னைக்கு ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிறார். ஒன்று. ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்தவரை நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, இப்போ வந்து கேபினெட்ல உட்காண்டாரு இருந்தானே, எங்கன்னா திருச்சி ஈஸ்டில் நின்று ஜெயிச்சு வந்துருவாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது பிறகு ஒன்றும் பார்த்துக்கலான்ற அந்த ஒரு இதில் இருப்பாங்க. அது ஆனால் இது நிச்சயமாக இது வந்து கவலைக்குரிய விஷயமாக தான் இருக்கிறது. அதாவது கேபினெட் என்பது ஒரு சாக்ரசன்ட் இடம். அந்த இடத்துல வந்து வேற யாரும் இருக்கக்கூடாது என்பதுதான் சரத்து. அப்படி இருக்கும்போது அதில் வந்து 2 பேர் உட்காருதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து கேள்விக்கு மட்டும் கிடையாது, அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக நீங்கள் வந்து செயல்படுறீர்கள், ஆஃபீஸ் அவுட் ஆஃப் சீக்ரஸிக்கு எதிராக நீங்கள் வந்து வேலை செய்திருக்கீங்க. திருச்சி கிழக்குல திரு ஜான் ஆரோக்கியசாமி தான் போட்டியிடுவார். இது மட்டும் அந்த மாதிரி தான் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஜான் ஆரோக்கியசாமி போட்டிட்டு வந்து அமைச்சராக உட்கார போறாரு. அதன் பிறகு இந்த பிரச்சனை இருக்காது இல்லையா, இந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆளுநர் போய் புகார் கொடுக்க முடியாது. ஆமா, ஊர்ல இருக்கிற பாக்கி இருக்கிற ரெட்டிக்கெல்லாம் இனி என்ன பதவி கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. பட் இந்த ரெட்டிக்கு வேற பதவி இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அமைச்சராக வாய்ப்பு இல்லை. திரு கண்ணன், நல் வாய்ப்பாக இந்த தலைப்பை முன்கூட்டியே இப்போ எடுத்துட்டோம் போல இருக்கு. இடைத்தேர்தலுக்கு முன்பாகவே ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய முடிவா இது? ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வரின் நண்பர்கள் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை, அதாவது மரபை ஒட்டித்தான் நம்ம பார்க்குறோம். மரபு மீறப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உங்களுக்கு தெளிவாக இவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் சட்டத்தில் இல்லை. 164வது ஷரத்தில் 3வது உட்பிரிவில் ரகசிய காப்பு உறுதிமொழியை எடுத்தவர்கள் அங்கே இருக்கணும். ஏன்னா இது வந்து தெளிவாக இருக்கு, இவங்கெல்லாம் தான் இருக்கணும்னு இருக்கு. இல்ல, ரகசிய காப்பு உறுதிமொழி எடுத்தவர்கள் அங்க இருக்கணும். இவர்கள் அதை எடுக்கல. இவர்கள் வந்து அவருடைய அரசியல் ஆலோசகர்களா அவர் நியமிச்சிருக்கார். அவங்க வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கிற சம்பளத்தை வாங்குறாங்க. அவங்க வந்து தனியானவர்கள் அல்ல. ஆனால் அந்த ஜீவோ வெளியே வந்தாச்சா? விஷ்ணு ரெட்டியும் ஜான் ஆரோக்கியசாமியும் அரசு ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்ட ஜீவோ உடனே முதல்ல வந்துருச்சு. அவங்க அதனால் அவர்கள் தனி நபர்கள் கிடையாது. அவர்களுக்கும் இந்த அரசுக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு உறவு இருக்கு. ஆனால் அவர்கள் கேபினெட் அந்தஸ்து கிடையாது. கேபினெட் என்பது அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 72 பேர் இருக்காங்க மத்தியில். அதுல ஒரு 36 பேர் தான் கேபினெட் அமைச்சர்கள். மீதியெல்லாம் நீங்க ராஜாங்க அமைச்சர்களா இருக்கலாம், துணை அமைச்சர்களா இருக்கலாம், அவங்கெல்லாம் அங்கே உட்கார முடியாது. பிரதமர் அவங்களுடைய துறை தொடர்பாக சில பேர் தனியான சுதந்திர அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கும். அவர்களுக்கு மேலே ஒரு கேபினெட் அமைச்சர் இருக்க மாட்டாங்க. அவங்களை அழைச்சி அந்த கேபினெட் அமைச்சரவை கூட்டத்தில் நீங்கள் வரணும்னு சொன்னால் வரலாம். அட்டர்னி ஜெனரல், தலைமை வழக்கறிஞர் மத்திய அரசுக்கு, அவர் வந்து உட்காரலாம். இங்கேயும் அதே மாதிரி அட்வொகேட் ஜெனரல், நாம் ஒரு முக்கியமான, அதே மாதிரி கேபினெட் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, இந்த மாதிரி அதிகாரிகள் தேவைக்கு ஏற்ப அமைச்சரவை கூட்டங்களில் சில நேரங்களில் அத்திப்பூத்தார் மாதிரி ஒரு ஏற்பாட்டின்படி அவர்கள் கலந்து கொள்ளலாம். தலைமைச் செயலாளர் இவர்களெல்லாம் கலந்துக்கிறது, அவங்கெல்லாம் ரகசிய காப்பு பிரமாணம் ஏற்கனவே எடுத்திருக்காங்க. இவர்கள் அரசு சம்பளம் வாங்கினாலும் கூட இவர்கள் ரகசிய காப்பு பிரமாணம் எடுக்கல. ஒன்று, இவர்கள் கேபினெட் அந்தஸ்தும் கிடையாது. இந்த 2 காரணத்தினால அவங்க சொன்ன மாதிரி அதில் ஒருத்தர் ஒருவேளை நாளைக்கு அமைச்சராக ஆயிடலாம். அப்போ இந்த பிரச்சனை இருக்காது. அப்போ இன்னொருத்தர் ஆன பிறகு அதுதான் அப்படி ஆயிட்டா இருக்காது.
அதனால இது இப்போதைக்கு இந்த மரபு மீறல் என்பது வந்து கவலை அளிப்பதாக இருக்கிறது. அது பண்ணக்கூடாது. அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க, முதல்வருடைய பயணங்களில் கூட இருக்கிறாங்க, விமானத்தில் கூட பயணிக்கிறாங்க, டெல்லி போகிறாங்க. வைகோ வீட்டுக்கு போகும்போது, முதல்வர் பார்க்க போகும்போது அங்கே திரு ஜான் ஆரோக்கியசாமி போகிறாரு. ஐஎம்எல் ஆஃபீஸ்க்கு போகும்போது திரு ஜான் ஆரோக்கியசாமி போகிறாரு. திரு மாணிக்கம் தாகூரை சந்தித்து தான் கூட்டத்துக்கான அழைப்பு விடுக்கிறார். இப்போ கட்சி சார்ந்த நடவடிக்கைகள்லையும் வெளிப்படையாகவே அவர் ஈடுபடுகிறார். அரசு நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள்லையும் அமைச்சரவை கூட்டத்திலையும் அவர் பங்கேற்கிறார்னா இது எந்த அடிப்படையில் இது ரெண்டையுமே அவர் செய்கிறார்? இல்லை, நீங்கள் சொன்ன அத்தனையும் அவர் செய்யலாம். கேபினட் அமைச்சரவை கூட்டத்தில் அவர் இருக்கக்கூடாதுன்றதை தவிர மீதி எல்லாம் அவர் செய்யறதுக்கு உரிமை இருக்கு. அவர் அரசு சம்பளம் வாங்குகிறார். அவர் அதிகாரப்பூர்வ அரசியல் ஆலோசகர் என்ற அளவில் இருக்கிறார். அவருடைய தகுதி என்னன்னு நமக்கு தெரியாது. அவர் எந்த நிலையில் இருக்கார்? ஒரு தமிழ்நாடு அரசு செயலர் அளவில் இருக்காரா, தலைமைச் செயலாளர் அளவில் இருக்காரா, அது தெரியாது. அது அவங்களுக்குள்ள தெரியும். நம்ம அது படிச்சு பார்த்தா தான் தெரியும். அவருடைய அந்தஸ்து என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எல்லா இடத்துக்கும், நீங்க சொன்ன அத்தனை இடத்துக்கு போகலாம். பிரதமரை பார்க்க இவர் முதல்வர் போனாலோ அல்லது நிதியமைச்சரை பார்க்க போனாலும் கூட அழைச்சிட்டு போகலாம். பிரதமரும் நிதியமைச்சரும் அதை ஒத்துக்கிட்டா, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அமைச்சரவை கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்வது என்பது மரபை மீறிய ஒரு செயலாக இவ்வளவு நாள் நமக்கு தெரிஞ்ச மரபுப்படி அது தவறு. திரும்பி லட்சுமி, மரபு தான் மீறப்பட்டிருக்கு அப்படின்னு கண்ணன் சார் சொல்றார். இதில் வந்து நமக்கு மரபு மீறல் அப்படிங்கிறது சரிதான். அவர் சொல்றது மரபு மீறல் மட்டும்தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். சட்டப்படி அதை தான் கேள்வி கேட்க முடியும். ஆனால் இங்கே எங்கே வந்து மரபு அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கான நலன் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே வந்து சந்தேகம் வருதுன்னா, ஆர்கே வந்து ஒரு போர்ஷனை மட்டும் சொல்லிட்டு நிறுத்திட்டார். விஷ்ணு ரெட்டி யாருன்னு நீங்க கேட்டீங்க. ரெண்டு பேருமே யாருன்னு கேட்டோம். ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜான் ஆரோக்கியசாமி வந்து யூபி எலெக்ஷனுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, சித்தராமையாவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்னால் இங்கே அன்புமணிக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, அதுக்கு முன்னால் சீமானுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம பஞ்சாப்ல வேலை செஞ்சாரு. யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ணாரு, ஐபேக்கும் அவருக்கும் இருந்த நெருக்கம் என்ன, அவருக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் இருந்த நெருக்கம் என்ன, இது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சது. ஆனால் விஷ்ணு ரெட்டி அவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லாம் அவர் வந்து ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டியோட லிங்க்டுன்னு தான் தெரியும். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான பிஸ்னஸை நம்ம ஏன் பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, மைண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ். இதில் அவருடைய உறவினரான அனில் ரெட்டி ஏற்கனவே ஆந்திரா லிக்கர் ஸ்கேமில் அவருடைய பேரும் அங்கே வந்து வெளிப்படையாகவே பேசப்பட்டது, விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டார். அப்போ இங்கே தான் நமக்கு கேள்வி வருது. நம்ம தூய சக்தியாக அல்லது மாற்றம் கொண்டு வருவதற்காக வந்த விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட நபர்களை கூட வைத்திருக்கும் போது ஏன் வந்து இதில் கேள்வி எழுப்பக்கூடாது அப்படின்ற இடத்துல தான் நம்ம வந்து நிறுத்துறோம். அதை மரபை மீறிட்டாங்க அப்படின்றது தான் நம்ம லீகலாக குவெஸ்டன் பண்ண முடியும். அப்படின்னா மக்கள் நலன் சார்ந்து கேள்வி வைக்கணும் அப்படிங்கும்போது வேற ஒரு ஸ்டேட்ல வேற ஒரு ஸ்கேமோட லிங்க்டா இருக்கக்கூடிய ஒரு பர்சனை ஏன் வந்து முதலமைச்சர் கூட வச்சிருக்கணும்ன்ற கேள்வி வருது. இங்க நமக்கு வந்து இவங்க ரெண்டு பேரை பத்தி மட்டும்தான் நம்ம பேசுறோம். அதாவது ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் விஷ்ணு ரெட்டி அவர்களும் கேபினெட் மீட்டிங்ஸ் அட்டன் பண்றாங்க, அஃபிஷியல் ரிவ்யூ மீட்டிங்ஸ் அட்டன் பண்றாங்க. இதெல்லாம் ஆஃபீஸ் ஆஃப் அதாவது ஓத் ஆஃப் சீக்ரஸிக்கு எதிரானது அப்படின்றத தான் நம்ம வெளியில பேசுறோம். ஆனா இங்க இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களை தன்னுடைய தனி செயலாளராக முதலமைச்சர் நியமிச்சிடுறார். நியமிச்சது நம்ம எப்போ நமக்கு தெரிஞ்சது, அவரோட பர்த்டே அன்னைக்கு அவர் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்ட போது தான் நமக்கு தெரிஞ்சது. ஜெகதீஷே சொல்றாரு. ஆமா, அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. அதாவது வெளிப்படையாக நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்டா ஒரு கவர்மெண்ட்டை நடத்தணும் அப்படின்ற முடிவு எடுத்து அதுக்காக தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள்னு திரும்பவும் முதலமைச்சரே எல்லா இடங்கள்லையும் சொல்றாரு. மாற்றம் வேணும்னு வந்திருக்காங்க மக்கள், மாற்றம் வேணும்னு சொன்ன மக்கள் வெளிப்படையான அரசாங்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஊழலற்ற வெளிப்படையான அரசாங்கத்தை நாங்கள் கொடுக்க போறோம்னு சொல்லும் போது இந்த கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. வெளிப்படையான அரசாங்கம்ன்ற போது இந்த ஜிஓ எல்லாம் இமீடியட்டா ஏன் வெளியில வரல, இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் ஏன் வெளியில கொடுக்கப்படல அப்படின்றது தான் இங்க வரக்கூடிய குவெஸ்டின். மரபு சார்ந்து யோசிக்கணும் அப்படின்னா அஃபிஷியல் மீட்டிங்ஸை அவங்க அட்டன் பண்ண முடியாது. இன்னொன்று, நம்ம வந்து வெளிப்படையாக யாருமே இங்கே பேசாதது அல்லது வெளியில செய்தியாக வெளியில வந்து ரொம்ப டிஸ்கஷனுக்கு உள்ளாகாதது என்ன அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட போகுது. ரெண்டு பேர்ட்ட ஆமா, இவங்க படிக்கிறாங்க, முதலமைச்சருக்கு போகிறதுக்கு முன்னால இவங்களுக்கு போகுது அப்படின்ற அலிகேஷனும் இருக்கு. நான் வந்து அது அலிகேஷனா தான் சொல்றேன், அலிகேஷனும் இருக்கு. இதை கேள்வி கேட்க போகும்போது தான் அங்கே வந்து
இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிஎம்ஓக்கும் இடையில சில நெருடல்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது. இதெல்லாம் வெளியில பெரிய அளவுல செய்திகளாக நம்ம வந்து டிஸ்கஷனோ டிபேட்டுக்கோ இன்னும் வராது. அந்த அரசு செயலர், அரசு ஆலோசகர், தனி செயலர், தனி ஆலோசகர், இப்படி ஒரு போஸ்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத இதுக்கெல்லாம் அவங்க பயன்படுத்திக்க முடியாது. இந்த அதிகாரம்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படலையா? இல்ல, கேபினெட் மீட்டிங்ஸ் எப்படி அட்டன் பண்ண முடியும் சார்? இப்ப சொன்னாங்கல்ல, கேபினெட் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க தான் கேபினெட் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஆஃபிஷியல் ரிவ்யூ மீட்டிங்ஸ் அது வந்து ஓத் ஆஃப் சீக்ரசி, அதுக்கு தானே. இல்லைன்னா எதுக்காக ஓத் ஆஃப் சீக்ரசி எடுத்துக்கணும்? இப்போ இவங்க 3 பேரும் ஓத் ஆஃப் சீக்ரசி எடுத்துக்காதவங்க. நான் என்ன சொல்றேன், தனி செயலர் அப்படின்ற போது ஒரு பிரைவேட் செக்ரட்டரி, அவர் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாரு. அவருக்கு சில பொலிட்டிக்கலா நடக்கக்கூடியது எல்லாமே அவர் பார்க்கலாம். ஜான் ஆரோக்கியசாமி வந்து அதே மாதிரி அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இன்னும் வந்து நீங்க கரூர் ஜூலை 10ஆம் தேதி போகும்போது அங்க எப்படி பேசணும்ன்ற ஆலோசனைகள் கொடுக்கலாம். அதற்கு முன்னால வந்து செந்தில் பாலாஜி போன்றவர்களை கைது செய்தால் மட்டும்தான் அங்க உங்களுக்கு வந்து நீங்க மக்கள் மத்தியில பேசும்போது அந்த பேச்சு எடுப்படும். இந்த மாதிரியான ஆலோசனைகளை கொடுக்க முடியும். ஆனால் நீங்க அபிஷியலா நடக்கக்கூடிய, இப்போ அவர் விஷ்ணு ரெட்டி அவர்கள் அவருக்கு பெரிய மைன்ஸ் பிசினஸ்ல, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் பிசினஸ்ல இருக்கக்கூடியவர். அப்போ கவர்மெண்ட் வந்து மைன்ஸ் தொடர்பாக எடுக்கக்கூடிய முடிவுகளை இப்போ நம்ம வந்து ஈஸியா ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு போயிடலாம். ஆனா நான் அதை சொல்லணும்னு நினைக்கல. ஒருவேளை கன்னியாகுமரி அணுக்கனிம விவகாரத்துல இதுவும் அதையும் நம்ம லிங்க் பண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இது எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ நீங்க தனி செயலர் அல்லது தனிநபர் ஒருத்தரை அபிஷியல் ரிவ்யூ மீட்டிங்ஸ்லயும் கேபினெட் மீட்டிங்ஸ்லயும் உட்கார வைக்கிறது தான் இங்க கேள்விக்குள்ளாகக்கூடிய ஒன்று. இல்ல, அவரு கனிமவள பிசினஸ் பண்றாருங்கிறதுனாலயே அரசுடைய அனைத்து ரகசியங்களையும் வெளியில சொல்லிடுவாருன்னு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நீங்க வந்து தனி செயலர் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிசினஸ் இருக்குன்றதும் இங்க விவாதத்துக்கு உள்ளாகுது இல்ல. இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் பப்ளிசிஸ்டா இருந்தவர். அவரோட பப்ளிசிஸ்ட் இன்னும் நிறைய நடிகர் நடிகைகளுக்கு பப்ளிசிஸ்டா இருக்கக்கூடியவர். இன்னமும் அந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நமக்கு இது எல்லாமே எல்லா இடத்துலயும் பொருத்தி பார்த்து தான் கேள்வி கேட்க முடியும். எல்லாரையும் தூய சக்தி அப்படின்ற போது நம்ம ஒன்று எதிர்பார்க்கிறோம். மக்களும் அவர்கிட்ட மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். இந்த மாதிரி ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களை காட்டும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருவாரு. எந்த விதத்திலையும் எதுவுமே தவறு நடக்காது, எந்த ஊழலும் நடக்காது, யாருக்குமே எந்த சலுகைகளும் இருக்காது அப்படின்னு அப்படி எதிர்பார்க்கும் போது உங்களுடைய நண்பர்களே உங்கள்கிட்ட இருந்து சலுகைகள் வாங்கியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் கூட எழக்கூடாது இல்லையா? திரு கண்ணன், அரசு ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர்கள மரபு மீறி அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது தவறுன்னு நீங்க குறிப்பிட்டீங்க. அந்த நியமனமே தவறுங்கிற இடத்துக்கு லட்சுமி நகர் நியமனம் தவறு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அந்த இடத்துக்கு யார் வேணாலும் பண்ணலாம். இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி ஒருத்தரையோ 2 பேரையோ நியமிக்கிற வழக்கம் இல்லை. வேறு இடங்கள்ல நடந்திருக்கு இந்தியாவில். அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது பண்றதுக்கு. அனைத்து நியமனங்களுமே விமர்சனத்திற்கு உள்ளானுச்சு. ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் தான் டெல்லி சிறப்பு பிரதிநிதி. திரு ஜெகதீஷ் பழனிசாமி வந்து தனி ஆலோசகர், அரசியல் சார்ந்த அவர் ஆலோசனை சொல்வார். அவருக்கான கேமராமேன் வந்து திரைப்படக் கல்லூரி முதல்வர். இந்த நியமனங்கள் எல்லாமுமே ஒரே நேரத்திலேயே விமர்சனத்துக்குள்ளானுச்சு, ஜோதிட நியமனம் உட்பட. அது அவருடைய தனி அரசியல் ஆலோசகராக அவர் யாரை வச்சுக்கிறாருன்றதை பற்றி நீங்களும் நானும் கேள்வி கேட்க முடியாது. அரசு பணத்தில் கூடவா? ஆமா, அது அவருடைய அரசே சம்பளம் கொடுத்தா கூட. தமிழ்நாடு அரசனுடைய சிறப்பு பிரதிநிதியாக டெல்லிக்கு அனுப்புறவர் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பின்னணி இருக்கணும், அவருக்கு அங்கே உறவுகள் தெரிஞ்சிருக்கணும், ஒரு பாலமா அவர் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதை நம்ம அப்படி விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இது அவருடைய, அதாவது ஆங்கிலத்தில் ப்ரெரோகேட்டிவ்னு சொல்லுவாங்க, இது அவருடைய உரிமை. அவருடைய நியமனங்களில் பழுது இருக்கலாம், குறை இருக்கலாம், ஆனால் அந்த உரிமை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு இருக்க முடியாது. திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், இது அவருடைய முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்த விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் தலையிடுறாங்களா? இல்லை, அதாவது இப்போ என்னுடைய டிரைவர் இருக்காரு, இப்போ கூப்பிட்டு கேட்டார், நாளைக்கு எப்போ வரணும்னு கேட்டார். நான் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டு அவரை வேணால் நான் வந்து டெல்லி பிரதிநிதியாக வேணால் நியமிக்கலாம், என்னுடைய ப்ரெரோகேட்டிவ், அப்படி எடுத்துக்கலாமா? அப்போ இது பிரச்சனை இதுதான். இது வந்து வேற ஒரு மாநிலத்திலையும் இந்தியாவில் நடக்காது. ஒரு மாநிலத்திலையும் சொல்கிறேன், அதாவது பாஜக தனிப்பெரும்பான்மை இருக்கின்ற ஒரு மாநிலத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு அவலம் நடக்காது. பாஜகவை சார்ந்த நபர்களை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்களை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு தகுதி அங்கே இருக்கும், அந்த தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் அவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்களே தவிர, இப்போ வந்து அயோத்தியா கோயிலில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, அது எப்படி வெளியே வருது? எல்லாமே இருக்கிறவங்க பூரா பாஜக காரன் தான், ஆர்எஸ்எஸ் காரன் தான்,
எல்லாமே நிபேந்திர மிஸ்ரா, அதாவது பிரதமர் என்ன எப்போ சாப்பிட வேண்டும், எப்போ வந்து யாரோட பேச வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும் என்று ஒரு காலத்தில் தீர்மானித்த மனிதர் தான் அதனுடைய சேர்மனாக இருக்காரு. சேர்மனில் அதனுடைய கண்காணிப்பராக இருக்காரு. அப்படி இருக்கின்ற ஒரு நபர் இருக்கின்ற இடத்துலயே வந்து அது வந்து வெளிவருது. அப்போ அங்கே கூட முறைகேடு நடந்தால் அது வந்து வெளியே வருது. இது எப்படி முறைகேடாக இல்லாமல் இருக்கும்? ஒரு ப்ரொடியூசருங்க அவர் போய் டெல்லியில் உட்காந்து என்ன பண்ணுவார்? அதாவது இதுவரை இருக்கின்ற போஸ்டிங் பார்த்தீங்கன்னா யார் எடுத்து பார்த்தாலும் நமக்கு ஏகேஎஸ் விஜயன் இதுக்கு முன்னாடி இருந்த 3 முறை வந்து பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறாரு. பாராளுமன்றம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு தெரியும், எப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கணும்னு தெரியும். அது கூட தெரியாத ஒரு மனிதர் தான் உட்காந்துருக்காரு. இப்போ இன்னைக்கு போயிட்டு கவர்னரை சந்தித்திருக்காரு வெங்கட்நாராயணன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏகேஎஸ் விஜயனோ அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நபரோ வந்து கவர்னர் எல்லாம் போய் சந்திச்சது கிடையாது. அது அவருடைய வேலையும் கிடையாது. அவர்கள் செய்ய வேண்டிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் உங்களுக்கு, அதாவது சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கின்ற ஒரு செகண்ட் நபராக, அதாவது பாலமா, ஆமா, ஒரு அபிஷியல் பாத்து ஒன்று இருக்கும். அதுல வந்து கட்சிக்காரர்கள் இருப்பார்கள். அது அதிமுக காரன் திமுக காரர்கள் எல்லாம் இருப்பார்கள். அவர்கள் கட்சி சார்ந்த விஷயங்களை வந்து அங்கங்க அமைச்சரிடம் போய் சொல்லுவார்கள். ஆனா இவர் வந்து அரசை சார்ந்த நபர். அப்போ அரசியல் சார்ந்த நபருக்கு வந்து ஒரு 1000 இஷ்யூஸ் இருக்கும். அந்த 1000 இஷ்யூஸும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதாவது காவிரியிலிருந்து ஆரம்பிச்சு, முல்லைப்பெரியாலிருந்து ஆரம்பிச்சு, சாதாரண நம்மளுடைய 69% ரெசர்வேஷன், நீட்டு, ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவர் வந்து அவர்கிட்ட பேசணுங்களேன். வெங்கட்நாராயணன் வந்து ஒரு இஷ்யூல காவேரினா உட்காந்து வச்சு ஒரு பேட்டி, ஒரு 5 நிமிஷம் பேட்டிங்க, அதிகம் வேண்டாம், கொடுக்க சொல்லுங்க. ஒரு லைவ் டெலிவிஷன்ல ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லுங்க அவர்கிட்ட. நீங்க கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏதோ இடத்துல நீட்ல பேச சொல்லுங்க. இப்படி ஒரு மண்ணும் தெரியாத ஒரு நபரை வந்து, சினிமா மட்டும் தெரிஞ்ச ஒரு நபரை வந்து அங்கே உட்கார வச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு கேமராமேன் ஒரே ஒரு அந்தஸ்து, ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கிறது. ஒரு அனுபம் கேர் எங்க இருக்கிறாரு, இவர் எங்க இருக்கிறாரு? அனுபம் கேரை வந்து பூனா இன்ஸ்டிடியூட்டினுடைய தலைவராக அதே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஆனா அனுபம் கேரனுடைய அனுபவம் என்ன? அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு. நடிகர்ல இருந்து ஆரம்பிச்சு, இப்போ ப்ரொடியூசர்ல இருந்து ஆரம்பிச்சு, டைரக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு, சின்ன ஸ்கிரீனு பெரிய ஸ்கிரீனு எல்லா ஸ்கிரீனையும் அவர் பார்த்த மனிதராக இருக்காரு. குவாலிஃபைட் பர்சன் வேற, படிச்சிருக்காரு, சினிமா வந்து படிச்சிருக்காரு. இது எல்லாம் இருந்தால் கூட நம்ம அவரை கிரிட்டிசைஸ் பண்றோம். ஏனென்றால் அவர் வந்து பாஜகவுக்கு ஒத்தாசை பண்றாரு, செயின் செக் போட்டு இருக்காருன்ட்டு. அப்படி இருக்கிற ஒரு நபரும் கேமராமேன், ஒரு சாதாரண கேமராமேன், அப்கோர்ஸ் பெரிய படங்கள் பண்ணியிருக்கலாம், யாரும் வேண்டாம்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அப்படி இருக்கிற நபரை வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்னுடைய டைரக்டரா போடுறது. அப்ப நான் என்ன வேணா செய்வேங்க, என்னுடைய பெரோகேட்டிவ். இதான் பிரச்சனையா? முதல்வரின் நண்பருங்கிறது அந்த தகுதி பத்தாதா? அதான் பிரச்சனையா இருக்கு இல்லையா? அதாவது ஜெயலலிதா கூட செய்யாத விஷயங்க. சசிகலாவை என்ன வேணா பண்ணிருக்கலாமே, அந்த அம்மா எந்த போஸ்ட்ல வேணாலும் போட்டுக்கலாமே, பெரோகேட்டிவ் தானே. அப்போ இந்த மாநிலம் வந்து கேள்வி கேட்காத வரை, இந்த மாநிலத்தில் இருக்கிற இளைஞர்கள், சின்ன பசங்க வந்து இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு, இது நம்புற வர இதுக்கு விடிவே கிடையாது என்பதுதான். ஏங்க கேரளால நடுத்தூரில் நிறுத்த வச்சு கேள்வி கேட்டிருப்பானுங்க. வெளியே வந்திருக்க முடியாது, செக்ரட்டரியேட்ல இருந்து வெளியே வந்திருக்க முடியாது. ஒரு மாநிலத்தில் வந்து இந்த மாதிரி அவ்வளவு நடக்காதுங்க. ஒரு ப்ரொடியூசர் அங்கொண்டே உட்கார வைப்பாராமா, ஒரு கேமராமேன் இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கிறாமா, ஒரு ஜோசியரை கொண்டு வந்து அட்வைசரை உட்கார வைப்பாராமா. அட்லீஸ்ட் அந்த ஒரே ஒரு டிசிஷனாத்தி தே டுக் இட் பேக். ஆனால் அதுலயும் வந்து அந்த ஒரு டிசிஷன் வாபஸ் வாங்கல இருந்து வேற ஒரு டிசிஷன் அவங்க வந்து வாபஸ் வாங்க மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது என்ன நியாயம்? இது ஜான் ஆரோக்கியசாமி இருக்கலாம், ஒரு சுனில் இருக்கிறாரு, சுனிலுக்கு கேபினெட் அந்த கூட கொடுத்துருக்காங்க. ஆனா அவர் ஒரு நாள் 2 நாள்ல வந்து கிடையாது, ஒரு எலெக்ஷன் பார்த்து வந்து கிடையாது. ஒரு 10 எலெக்ஷன் 2014 இருந்து அரசியல் காலத்தில் இருக்கின்ற ஒரு நபர். அப்படி இருந்தாலும் கூட நான் ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேன். அப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தேவையில்லை, கூடாது என்பதை நினைப்பேன். இருந்தாலும் அரசியல் தெரிந்தவர், அரசு தெரிந்தவர், சரி பரவாயில்ல இருக்கட்டும். இவர் ரெட்டி என்ன கணக்கில் வந்துங்க அரசு சம்பளம் பெற்றுவாரு? புரியல. அப்போ வந்து கலைஞருக்கு கிட்ட இருந்த 4 பிசினஸ் மேன் யாரு, நம்ம சீனிவாசன் எடுத்துக்கலாம். இந்தியா சிமெண்ட் சீனிவாசனை கொண்டு வந்து உட்கார வைக்கலாமா? இல்லை எம்கேஎஸ்க்கு ஸ்டாலினுக்கு கூட இருந்த, இல்லைன்னா ஜெயலலிதா கூட இருந்த, இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி கூட இருந்த நபர்களை எல்லாம் வந்து அரசு அட்வைசர்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறேன். என்ன பேசிஸில் பண்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது நாம கேள்வி கேட்க மாட்டோம் என்ற ஒரே ஒரு அடிப்படை தான். யாராச்சும் கேள்வி கேட்டா அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. அதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அதான் நடக்கும் என்று நான் கருதுகிறேன். ஓகே, திரு ஜவஹர்லி, ஒரு பொறுப்புக்கான தகுதி குறித்து தான் இங்கே கேள்வி கேட்குறாங்க. முதல்வருடைய நண்பர், அவருடைய விருப்பம், அதை யாரும் இங்கே கேள்வி கேட்கல. ஆனால் அந்த பொறுப்புக்கு, பதவிக்கு நியமிக்கப்படுகிறவர் அந்த தகுதியோடு இருக்கிறாரா? ஏன்னா மாநிலத்தின் வளர்ச்சி சார்ந்து, மாநிலத்துடைய முடிவுகள் சார்ந்து நேரடியாக இது சம்பந்தப்பட்ட விவகாரங்கிறதுனால கேட்குறாங்க. தகுதியை யார் நிர்ணயிக்கிறது? அவருக்கு தகுதி இல்லை, அவருக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு யார் சொல்லணும்? அவருக்கு தெரியாது என்று நண்பர் ஆர்கேக்கு எப்படி தெரியும்? தகுதியை நிர்ணயிக்கணும் இல்லை, அதை யார் நிர்ணயிக்கிறது? ஒரு முதலமைச்சர் அவருக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு செயலை செய்கிறார்.
இப்போ இதுல என்ன பிரச்சனைடா, ஜாதி மதம் பணம் இப்படிப்பட்ட இந்த அரசியலே உடைச்சி இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்திருக்கு. இதை பொறுத்து கொள்ள முடியாத திராவிட சக்திகள் இன்றைக்கு அவர்களை பார்த்து தேடிக்கிட்டே இருக்காங்க. எதுல தப்பு செய்வாங்க, எதுலையாவது ஊழல் செய்யறாங்களா, மக்கள் பிரச்சனை பார்த்தா எதுலையுமே இல்லை. இந்த நியமனங்கள் குறித்து தவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த கூட்டணி கட்சிகளே விமர்சனத்தை செஞ்சிருக்காங்க. இல்ல அவர்களுடைய உரிமை. ஆனால் நீங்க கர்நாடகால தெலுங்கானால அவர்கள் முதலமைச்சருக்கு 2 தனி உதவியாளர்கள் ஆலோசகர்கள் வச்சிருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, பல மாநிலங்கள்ல இருக்குது. ஆனா நீங்க அது ஒரு கேபினட் போஸ்ட் தான், அது ஒரு கேபினட் போஸ்ட். நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா அது கேபினட் போஸ்ட் இல்ல. எதுக்குன்னு அவர் வைக்கிறாருன்னா ஒரு நம்பிக்கைக்குரியவர்களா அவர் பாக்குறாரு. தனி ஆலோசகருங்கிறது அரசியல் ஆலோசகர்லாம் கேபினட் போஸ்ட். அதனாலதான் இதுல கலந்துக்கிறாங்க. இங்க கேளுங்க. இல்ல சார், கேபினட் சார் ஒரு இங்க கேளுங்க சார், இந்த ஆட்சியை வழி நடத்துறது யாரு? சீஃப் செக்ரட்டரி. செக்ரட்டரி தானே? கிடையாதுங்க, முதலமைச்சர் சார். அதுக்கு அடுத்த நிலையில் அப்படி அது கேபினட் போஸ்ட் இல்லன்னு வைங்களேன், அந்த சீஃப் செக்ரட்டரி ஒத்துக்கிற மாட்டார். இல்ல கிடையாது, அவர் கேபினட் போஸ்ட்னா அது செப்பரேட்டா சொல்லணுங்க சார். அப்படி சார் நீங்க ஜிஓ எப்போ தெரியுமா? இதுக்கு நீங்க தெரியல கொள்ளலன்னா நீங்க ஜிஓ அரசாங்கம் இவர்களை முதல்ல அமைச்சர்கள் பதவி ஏத்தாங்களா, அதற்கு மறுநாளே அவர்களுடைய ஜிஓ வந்துருச்சு. இல்ல எதான் எங்க வந்துச்சுன்னு கேட்டோம். ஜீவோ எங்க வரும்? ஜெகதீஷ் ஜீவோ வந்துருச்சு, எங்க வரணும்? நம்மளுக்கு வரணுமா? ஜீவோ அரசிதழில் வெளியிடுவாங்க. இப்ப நான் கூட ஒரு மைனாரிட்டி கமிஷன் சேர்மனா இருந்தேன். இல்ல சொல்றேன், அது எனக்கே தெரியாது ஜியோ வந்திருந்தது. அப்புறமா மறுநாள் தான் எனக்கு தெரியும். இல்ல ஊடகங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சார். வேணும்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல இப்படி சொல்லாம அது அவசியம் இல்லாதது. ஒரு மாநிலத்தின் ஆலோசகர், ஒரு முதலமைச்சருடைய ஆலோசகரை நியமிக்கிறவரை நாங்க வெளியிலேயே சொல்ல மாட்டோம், நாங்களே ரகசியமா வச்சுக்குவோம். ஆனா அவங்களை நாங்க கேபினெட்டுக்குள்ள நீங்க செக்ரட்டரியேட்ட ஃபுல்லா வாட்ச் பண்ண மேடமா இருக்கட்டும், என்னன்னா அரசியலில் ஒரு நாளைக்கு பல விஷயங்கள் அரசியலில் வெளியிடுவாங்க. அதை பத்திரிகை செய்திக்கு கொடுக்கணும்னு தேவையில்லை. தினம் ஒரு நாளைக்கு 20-30 அரசியலில் வெளியிடுவாங்க. அந்த போஸ்டிங் எல்லாம் பத்திரிகை செய்திக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதை தெரியணும்னு தெரியப்படுத்த கூடாதுன்னு அவர்களுக்கு எண்ணம் இல்ல. தெரியணும்னு சொன்னா தெரிஞ்சுக்கிறதா. செய்தி மக்கள் தொடர்பு துறையுடைய பிரதான பணியே அரசுடைய நியமனங்கள், அரசின் செய்திகளை வெளியில கொண்டு வரதானே, ஊடகங்களுக்கு சார். எல்லாத்தையும் பத்திரிகை செய்திக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்ல சார். பத்திரிகை செய்திக்கு அவசியம் சார். கடந்த கால திமுக ஆட்சி காலத்துல எத்தனை அனுப்பிச்சாங்க? அண்ணா திமுக ஆட்சி காலத்துல எத்தனை வந்துருச்சு? அண்ணா திமுக ஆட்சி காலத்துல இந்த மாதிரி உதவியாளர் உங்களுக்கு தெரியுமா சார்? முதலமைச்சருடைய ஆலோசகர்களா இருந்தாங்க தெரியுமா சார் உங்களுக்கு? திமுக ஆட்சி காலத்துல ஆலோசகர் இருந்தாங்களா சார்? அப்ப யாருன்னு சொல்ல முடியுமா சார்? இல்ல இப்ப ஜீவோ போட்டு இருக்கிறவங்களா அப்படி கேக்குறோம். இப்ப ஜீவோ போட்டு தான் சார் இருந்தாங்க. நீங்க அவர்கள் முழுமையாக கடந்த காலங்களில் எடப்பாடியாருக்கு உதவியாளர் இருந்தாங்க, ஆலோசகர் வச்சிருந்தாரு. ஸ்டாலினுக்கு ஆலோசகர் வச்சிருந்தாங்க. ஆனா அப்பெல்லாம் யாரும் கொஸ்டின் ரைஸ் பண்ணல. ஆனா இப்ப மட்டும் இத கொஸ்டின் ரைஸ் பண்ணனா என்னடா, உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவர்கள் வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களா நீங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்க. அதனால என்ன, தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த விஷயங்கள் அவர்கள் எந்த அளவுக்கு குரல் கொடுக்கிறாங்க, போராடுறாங்க, தமிழ்நாட்டுக்கான நிதியை பெறாங்க, அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக எந்த முன்னெடுப்பு எடுக்கிறாங்க, அதான் முக்கியம். நம்ம சீஃப் செக்ரட்டரி யாரு? சீஃப் செக்ரட்டரி ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர். நம்ம டிஜிபி யாரு? அவரும் வட மாநிலத்தை சேர்ந்தவர். அதனால அவங்க தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக உரிமைக்காக போராட மாட்டாங்க. ரெண்டு எப்படி சமன்படுத்த முடியும்? அவரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி தமிழ்நாடு கேடர்ல வந்த அதிகாரியையும், கர்நாடகாவை சேர்ந்தவர் ஆந்திராவை சேர்ந்தவரை நாங்க எங்களுடைய தமிழ்நாடு சார்ந்த பணிகளுக்காக நியமனம் செய்யறோம்னு ஒரு அரசு முடிவெடுக்கிறது எப்படி சமதளத்துல வச்சு பேசுறீங்க? எப்படி பார்த்தா நான் பேசினா நிறைய பேரை குறிப்பிட முடியும், அது ஒரு மாதிரி ஆயிடும். ஆனால் பரவாயில்ல சொல்லுங்க, தெரியும் மக்களுக்கு. இங்க தமிழ்நாட்டிலே எத்தனையோ இந்த ஜாதி சார்ந்து ஆந்திரா கர்நாடகா ஜாதி சார்ந்து முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அது வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா நான் என்ன கேட்கிறேன், அவர்களுடைய செயல்பாடு என்ன? அவர்கள் எங்கேயா தவறு செஞ்சாங்கன்னா குறிப்பிடுங்க. ஆனா ஒரு முதலமைச்சர் அவருக்கு என்ன சொன்னார்? அவர் ஆலோசகர் என்ன, ஏற்கனவே அவர் நீண்ட காலமா அவருக்கு உள்ள ஆலோசனை செய்யறாங்க. இந்த ஆட்சி இந்த கட்சி வெற்றி பெற்றதுக்கு அவர்களுடைய பங்கும் இருக்கு. பங்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஜான் ஆரோக்கியசாமி பங்கு இருக்குது, இவருடைய விஷ்ணு ரெட்டியினுடைய பங்கும் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவரை வச்சுக்கிறதுல என்ன தவறு? கடந்த காலங்களில் சபரீசன் முழுமையா கலந்துகிட்டாரு,
அந்த குடும்பமே கலந்துகிட்டது. எடப்பாடியார் குடும்பமே முக்கியமானவர்கள் எல்லாம் அதுல தலையிட்டாங்க. அப்பெல்லாம் பேசாத ஊடகங்களும் சிலர் இன்றைக்கு மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணணும். விமர்சனம் இல்ல அதுல அது குறித்து ஒரே ஒரு பிரச்சனை இல்ல. அதாவது பத்திரிகைகள் எல்லாம் வந்து இது ரிப்போர்ட் பண்ணுச்சு. ஜியோ இது மே 22, 2026 தகவல்னு போட்டாங்க. அதாவது அது வந்து என்ன கவர்மெண்ட் சோர்சஸ் கோட் பண்ணி போடுறாங்களே தவிர அந்த ஜியோ பப்ளிக் நாலேஜ்ல கிடையாது. இல்ல அந்த ஜியோ ஏன் வெளிப்படுத்தவில்லை? கேபினெட் இப்ப வந்து நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் கேபினெட் அந்தஸ்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரை ஓபன் சோர்ஸ்ல இருக்கிற ஒரு நாலேஜ் வந்து கேபினெட் சார் ஜீவோ வந்துச்சு. ஒரு நிமிஷம் சார் ஜவஹர்லால் இல்ல ஜீவோ வந்து வரல சார். ஜீவோ வந்து அவங்க போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்களே தவிர இதுவரை அந்த ஜீவோ வெளிப்படையாக கிடையாது. நீங்க கொடுங்க ஜீவோ தான் கொடுங்க. இதுல கிடையாது இருக்கு. யாருமே அந்த ஜீவோ பார்த்தது கிடையாது. அப்ப அந்த முதல் சுற்றிலேயே நான் கண்ணன் சார் கேட்டேன் ஜீவோ வந்துருச்சா சார் அப்படின்னு. சார் ஜீவோ வந்துருச்சு சார். அது கவர்னரும் ஒப்புதல் கையெழுத்து போட்டாச்சு சார். ஒவ்வொரு ஜீவோக்கும் கவர்னர் கையெழுத்து பண்ணணும் சார். ஜீவோவை பொறுத்தவரைக்கும் கவர்னர் கையெழுத்து போனா அப்ரூவல் அதுதான் சார் ஊடகங்களின் பார்வைக்கு வந்துடுச்சான்னு சார் நான் அதான் சார் கேட்கிறேன். ஊடகங்கள் பார்வைக்கு நீங்க வேணும்னா நீங்க எடுக்கலாம் தவிர அரசாங்கமே எல்லா ஒரே நிமிஷம் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் மேடம். ஜீவோ வந்தா அத ஊடகங்களுக்கு சொல்லணும். ஊடகங்கள் எல்லா ஜீவோவும் நம்ம வந்து ஊடகங்கள் வந்து நம்ம பப்ளிஷ் பண்றது கிடையாது. அதாவது எது வந்து மக்களுக்கு செய்தியாக வெளியில போகணுமோ அது மட்டும் தான் நம்ம பப்ளிஷ் பண்றோம். வழக்கமா வந்து நம்ம நான் இல்ல ஆர்கே போன்றவர்கள்லாம் நமக்கு தேவையான அல்லது ஏதாவது ஒரு நியமனம் நடந்திருக்கு இது வந்து செய்தியா மக்களுக்கு போகணும் அப்படின்னா நம்மளே சோர்ஸ் பண்ணி கூட அதை வெளியில போடலாம். கவர்மெண்ட் வந்து எல்லா ஜிஓவையும் பப்ளிக் ஆக்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லா கவர்மெண்ட் ஆர்டர்ஸும் நமக்கு ஊடகங்களுக்கு ஷேர் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. இந்த நியமனங்கள் தொடர்பான ஜிஓ இது ஆக்சுவலா நமக்கு தகவல் தான் கொடுக்கப்பட்டது. ஜிஓ போடப்பட்டதா இல்லையான்றதே நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. மே 22 தகவல் வெளியானது. அவங்க 2 பேரும் அவருக்கு வந்து பிரைவேட் செக்ரட்டரிஸா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர் பொலிட்டிக்கல் அண்ட் பிரைவேட் செக்ரட்டரி. அவர் வந்து பொலிட்டிக்கல் அட்வைசர் விஷ்ணு ரெட்டின்னு தகவல் தான் சொல்லப்பட்டது. அது வந்து ஜிஓ போட்டிருக்காங்களா, ஜிஓ வந்து இன்னும் அவைலபிளா இருக்கா அப்படின்றது இது வரைக்கும் நான் வந்து ஜிஓ பார்க்கவே இல்லை. அது ஏன் அந்த சீக்கிரசி ஏன் தான் கேள்வி. இல்ல நான் எனக்கு இருக்க ஒரே ஒரு கேள்வி, நமக்கு வந்து ஜெகதீஷ் பழனிசாமி தனி செயலாளர்ன்றது நமக்கு என்னைக்கு தெரியும்? பிறந்தநாள் அன்னைக்கு அவரே இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடும்போது தான் தெரியும். நீங்க தனி செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கும் போது டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட் ஜிஓ போட்டுட்டாங்க தானே. இப்போ அவர் சொல்றபடி ஜிஓ போட்டுட்டாங்க. எல்லா ஜிஓவையும் கொடுக்க வேணும்ன்ற அவசியம் இல்லைன்றது அவருடைய வாதம். இப்போ இவ்வளவு சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட பிறகு இப்போ வந்து கம்ப்ளைண்டே லான்ச் பண்ணியிருக்காங்க ஆளுநர்கிட்ட டிஎம்கே. இப்போ இந்த சமயத்துல கூட அந்த கவர்மெண்ட் ஆர்டரை ஏன் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அல்லது ஏன் வெளியில கொடுக்கல? ஒரு நிமிஷம் கண்ணன் சார், ஒரே ஒரு சின்ன நான் வரேன், மீண்டும் உங்ககிட்டே நான் வரேன். கண்ணன் சார், முதல் சுற்றிலேயே கேட்டேன் ஜிஓ வெளியே வந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். நீங்க வெளியே வந்துருச்சு. நீங்க இப்ப மூத்த பத்திரிகையாளர்கள் தலைமைச் செயலகத்தை அவங்க பல வருடங்களாக பார்க்கக்கூடியவர்கள். அவங்க பார்வைக்கு இது வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டி நியமனமும் குறித்த ஜிஓ இது வரைக்கும் அவங்க வந்து பார்க்கல. ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகுறதுல என்ன சிக்கல்? ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கிறது ஒரு சிக்கலும் இல்லை. முழுமையா அவங்க வெளிப்படைத்தன்மையோட செயல்படணும்னு தான் நானும் நினைக்கிறேன். அதுல இந்த அரசு மேல ஒரு குறை சொல்லலாம், நிறைய வருத்தம் இருக்கு. அதையெல்லாம் அவர்கள் போக போக கடந்து போவார்கள்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. இல்ல இப்போ போடலைங்கிறதுக்கான இல்ல எல்லா ஊடகங்கள்லயும் வந்திருக்கு தகவல். இல்ல எல்லா ஊடகங்களும் அவங்க யாரோ கொடுத்துருக்காங்க அரசு சார்பா. ஒரு ஊடகம் 2 ஊடகம் இல்லை, எல்லா ஊடகத்திலையும் வந்திருக்கு. இவங்க 2 பேரும் அரசியல் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டிருப்பதாக செய்தி, பெரிய பெரிய என்ன சொல்றது, அது தொடர்பான செய்திகள், பெரிய நீண்ட செய்திகள்லாம் விரிவா வந்திருக்கு. அதனால அப்படி ஒண்ணு இருக்கும்ட்டு நான் நம்புறேன். அவ்வளவுதான். அரசாணை போடப்பட்டிருக்கும் நம்புறீங்க? ஆமா, இல்லைன்னா எப்படி இத்தனை பேர் இதை எழுதுவாங்க? மே 22 இந்த செய்தி வந்திருக்கு. அதுக்கப்புறம் தமிழ் ஊடகங்கள்லயும் பின்னாடி வந்திருக்கு இந்த செய்தி. அவங்க 2 பேரும் இந்த மாதிரி அவங்க வந்து வாயில் காப்பவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பேச்சும் வெளியில வந்துருச்சு. அவரை எளிமையா பார்க்க முடியல, அவங்க வந்து வாயில் காப்பவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை அந்த தடுப்பு சுவரை கடந்து போக முடியல அப்படின்ற ஒரு பேச்சும் பொதுவெளியில. யாரால போக முடியல? அவரை பார்க்கணும்னு நினைக்கிற அவருடைய அமைச்சர்களாலேயே போக முடியலன்னுலாம் சொல்றாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒன்றும் புதுசு இல்லை. இது முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இருந்த போதும் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. எம்ஜிஆர் இருந்தபோது கூட இருந்துச்சு. அதனால அது திருப்பி வருது அந்த மாதிரி ஒரு பேச்சுன்றது ஒரு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, குறுக்கிட்டீங்களே திரு ஜவஹர்லால். இல்லை சார், இது ஜிஓ வந்து ஒவ்வொரு ஜிஓவும் கவர்னர் கையெழுத்து போட்டாகணும்.
அதனால கவர்னர் கையெழுத்து போட்டு ஒப்புதல் பெறப்பட்டு தான் இந்த ஜீவோ வெளியிடுவாங்க. அதனால அதில் வந்து பிரச்சனை இருந்தால் கவர்னரே கையெழுத்து போட்டிருக்க மாட்டார் இல்லை. அதனால இப்படி வந்து நியமிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னா கவர்னரே கையெழுத்து போட மாட்டார். அதனால வந்து அதுவும் இந்த கவர்னர் கையெழுத்து போடுவாராங்கிறது சந்தேகம். அப்படி சட்டப்படியான அனுமதி இல்லா கட்டினா அப்படி இருக்கும்போது நீங்க ஜியோங்கிறது வந்து பொதுவாக வந்த தினம் வந்து அவங்க வந்து ஜியோ ஃபைலிங் பண்ணிடுவாங்க. அதை வந்து பத்திரிகைக்காரர்களும் ஊடகங்களும் விருப்பமுள்ளவர்கள் எடுத்து போடலாம். அவருக்கு ஒரு பிறந்த நாளுக்கு கொடுத்தாருன்னு சொன்னாருன்னா அப்போ அவர் தெளிவுபடுத்துறாரு. நான் உங்களை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை தெளிவுபடுத்துறாரு. இல்ல ஒரு மாதம் கழித்து சார் அவருக்கு அந்த நாள் முக்கியமான நாள்னால அவர் தெளிவுபடுத்துறாரு. அதுல நீங்க ஏன் அன்னைக்கே தெளிவுபடுத்தினா ஒவ்வொருத்தரும் எனக்கு இந்த பொறுப்பு கிடைச்சிருக்குன்ட்டு நான் மார்த்த டிக்கெட் உங்களை அப்படி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது அவசியம் இல்லாதது. இப்போ நம்ம டிஜிபி பொறுப்பா பெரிய ஃபேமஸ் வரும், சீஃப் செக்ரட்டரியா அது இதாகும், இவர் இதுன்னா அதுதான் முக்கியமாகும். ஜெகதீஷ் பழனிசாமி பிறந்தநாள் அன்னைக்கு போட்டது குறித்து நம்ம கேள்வி கேட்க அரசாங்கம் ஏன் போட்ட அன்னைக்கே வெளியிட்டு ஊடகங்களுக்கு சொல்ற? அரசாங்கம் அதான் சார் அமைச்சர்கள் பதவியேற்ற மறுநாளே இந்த ஜியோ பாஸ் பண்ணியாச்சு. அதனால அந்த ஜியோ வேண்டாம் கூட ஒரு காப்பி கூட நான் வாங்கி தரேன். பட் அது வந்து ஜியோ வெளியிட்டாங்க. ஆனால் அந்த ஜியோ அவர்களுக்கு கொடுக்க அதிகாரம் வந்து கேபினட் அதிகாரம் அவர்களுக்கு இருக்கு. அந்த கேபினட் அதிகாரப்படி தான் அவங்க பங்கு பெற்றார்கள். ரெண்டாவது மரபா மாண்பான்னு கேட்டனா அது மரபு மாண்பெல்லாம் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டு தான் இருக்குது. கடந்த காலங்களில் இதே சசிகலா அம்மையா வந்து சபாநாயகர் பக்கத்தில் உட்கார்ந்த வரலாறுகளும் இருக்குது. அதே மாதிரி இவங்க ஸ்டாலின் குடும்பத்தார்கள் வந்து முழுக்க ஆட்சி அமைப்புல வந்து பங்கு பெற்று கொண்டதும் இருக்குது. அது மரபு மாண்பு எல்லாம் நம்ம ஒண்ணு தவறா சொன்னாரு. ஜியோக்கு வந்து கவர்னருடைய சாங்ஷன் வேணும்னு சொல்றது தவறு, அது முற்றிலும் தவறு. எதுக்கு கவர்னருடைய சாங்ஷன் வேணும்னு பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான். அதாவது ஒரு பில் வந்து பாஸ் ஆகுது, கிடையாது. தயவு செய்து தவற சொல்லாதீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு எக்ஸிகியூட்டிவ் டிசிஷனுக்கு வந்து வேண்டாம் என்பதுதான் அது மிக தெளிவா இருக்குன்ற கவர்மெண்டினுடைய ஆர்டர் தான். நான் படிச்சுட்டு இருக்கேன். லெஜிஸ்லேஷன் மட்டும்தான். பில்ஸ் அசம்பிளியில பாஸ் பண்ண பில்ஸுக்கு மட்டும்தான் கவர்னருடைய இசைவு தேவை தவிர இல்ல கிடையாது. டிரான்ஸ்பருக்கு போஸ்டிங் எல்லாம் வேண்டாங்க, அது எல்லாமே கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் தான். அதுக்கு ஒண்ணுக்குமே வேண்டாம், அப்பாயின்மெண்ட்ஸுக்கும் தேவையில்லை. இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப முழுக்க இது தாந்தோனித்தனமாக நடந்த ஒரு அப்பாயின்மெண்டாக தான் இருக்கிறது. அதுவும் மறைச்சு வைக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆர்டர் இன்னும் வந்து வெளியிடவில்லை. நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, வேற பத்திரிகைகள்லாம் வந்திருக்கு இல்லையா? அப்ப கவர்மெண்ட் ஆர்டர் என்ன நம்பர்னு எடுத்து பார்க்கறதுக்காக தான் நான் பார்த்தேன். அது கிடையாது, நம்பரே கிடையாது. ஒரு பத்திரிகையில கூட நம்பர் கிடையாது. அதன் பிறகு சர்ச் பண்ணா தான் இல்ல அந்த கவர்மெண்ட் ஆர்டர் இன்னும் வெளியிடவில்லை என்று வந்திருக்கிறது. ஜியோவை கோட் பண்ணி எங்கேயாவது செய்திகள் வந்திருக்கு. அந்த ஜியோ நம்பரே கிடையாது, அப்புறம் எப்படி கோட் பண்ண முடியும்? அப்ப அது வந்து ஏதோ எல்லாமே கசிய விடப்பட்ட செய்திகள் தான். அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய விஜயனுடைய தனித்துவம் என்றால் கசிய விடப்படுகின்ற செய்திகள். ஜூலை 10ஆம் தேதிக்கு அவர் வந்து கரூருக்கு போகிறார் என்ற செய்தி வந்து எல்லாருமே பிளாஷ் பண்ணியிருக்கோம். ஆனா எங்கிருந்து வந்து அந்த செய்தி? யார் சொன்ன அந்த செய்தியை? நமக்கு யாரோ அந்த விஜயனுடைய தாவைக்காலம் சொல்லியிருக்காங்க, இவ்வளவுதான். உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலும் இந்த அரசாங்கத்திட்ட இருந்து வராது, இந்த விஜய் கிட்ட இருந்து வராது, அரசாங்கத்திட்ட இருந்து வராது. அப்ப இந்த ஜியோ எங்கேன்ற கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். இந்த ஜியோல என்ன இருக்கிறது? சார் சொல்றாரு கேபினெட் பதவி கொடுத்திருக்காங்க, நான் சொல்றேன் கிடையாதுங்கிறேன். அப்ப கேபினெட் பதவி கொடுக்காத ஒரு நபர் வந்து கேபினெட் மீட்டிங்ல எப்படி உட்கார முடியும்? அவர்கள் வந்து இந்த சீக்ரெட்டான இந்த விஷயத்தை வந்து எப்படி அவர்கள் வந்து how can they be part of a secret meeting of the state? Who are they? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? அப்புறம் இவர்களுடைய போஸ்டிங் எல்லாம் சூப்பரா போட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸாமோ, ஒருத்தர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாமோ. யாருக்கு இதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. யாரை வேணா கொண்டு வந்து உட்கார வைங்க. ஆனா அதுக்கு தகுதி இருக்கான்றது ஒரே ஒரு கேள்விதான். என்ன தகுதியில் என்ன அடிப்படையில் வந்து போட்டிருக்கு? உங்க வீட்டில் என்ன குக்கை நியமிக்கிற மாதிரி, உங்க வீட்டில் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர் நியமிக்கிற மாதிரி இல்லை நியமித்திருக்கீங்க. டெல்லி ஆனாலும் சரி, இங்கே ஆனாலும் சரி, சினிமா இன்ஸ்டியூட் ஆனாலும் சரி, எதுக்கானாலும். அப்போ முழுக்க என்னுடைய டிரைவர், என்னுடைய தோட்டக்காரன், என்னுடைய வீட்டுக்காரன், என்னுடைய சமையல்காரன், இவனை தான் நான் அரசாங்கத்தில் கொண்டு உட்கார வைப்பேங்கிறத நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? இதை இந்த தமிழ்நாடு வந்து பொறுத்து கொண்டிருக்கணுமா? யாருங்க ஒரு பிசினஸ் மேனை கொண்டு வந்து நீங்க உட்கார வச்சிருக்கீங்க? எதுக்கு? விஷ்ணு ரெட்டி என்ன? விஷ்ணு ரெட்டிக்கு என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்? கவர்மெண்ட்ல என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்க சொல்லுங்க. நான் வரேன், இடைவேளைக்கு ஆலோசகர்கள் சார், இடைவேளைக்கு பிறகு நான் உங்ககிட்ட வரேன். அதுக்கு வந்து என்ன தகுதி வேணும் சார்? பொலிட்டிக்கல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி, ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் உங்ககிட்ட வரேன். ரெண்டு பேருமே வரேன், இடைவேளை எடுத்துக்கிறேன், மீண்டும் உங்ககிட்ட வரேன். ரெடிமேட் அப்பாயின்மென்ட்னு சொல்ல வந்தேன். சரி, திரும்ப லட்சுமி, என்ன பெர்செப்ஷன் இது ஏற்படுத்துது? இந்த அரசாங்கம் மீதான பெர்செப்ஷன் இது ஏற்படுத்துது?
அதாவது விஜய் அவர்களுக்கு அல்லது முதலமைச்சர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தொடர்ந்து நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவருக்கு ஆலோசனைகள் கொடுக்கக்கூடியவர்களுக்கு தான் ப்ளம் போஸ்ட் எல்லாமே கொடுக்கப்படும். ரொம்ப காலமாக அல்லது அவரோடு பயணிக்கக்கூடியவர்கள் அல்லது ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து கட்சி வேலைகள் செய்வதற்கான பணிகள் தான் கொடுக்கப்படும். இல்லை இப்போ புதுசாக ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்களுக்கு அடுத்தது வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்பிக்கை வட்டத்தில் இருக்காங்களா? நம்பிக்கை வட்டத்தில், அதாவது நம்பிக்கை வட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வச்சுக்கிறதோ அல்லது வந்து அரசியல் ரீதியாகவோ அல்லது கவர்மெண்ட்ல ஏதாவது முடிவுகள் எடுக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் ஆலோசனைகள் பெற்றுக்கொள்வதற்கோ எந்த தடையும் யாருமே விதிக்க போறதில்லை. இப்போ இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணது கூட தப்புன்னு நான் இங்கே சொல்லவே வரல. அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டோம், அது அவரோட பிறகேட்டு, கண்ணன் சார் சொல்கிற மாதிரி அவரோட பிறகேட்டு அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ஏன் வந்து கேபினட் மீட்டிங்ஸ்க்கு அலோவ் பண்ணணும், ஏன் அஃபிஷியல் ரிவ்யூ மீட்டிங்ஸில் அலோவ் பண்ணணுன்றது தான் இங்கே வரக்கூடிய கொஸ்டின். ஆனால் நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னென்னா அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். அவர் ஒரு பிஸ்னஸ் பர்சனாலிட்டி, அவருக்கு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸில் ரொம்ப காலமாக தொடர்புடையவர்கள், அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க. லிக்கர் ஸ்கேமில் அவருடைய பேரும் அடிபட்டிருக்கு. அதாவது அனில் ரெட்டி, அவரோட பார்ட்னர் அனில் ரெட்டி, அவர் வந்து ஆந்திரா லிக்கர் ஸ்கேமில் அவங்க அந்த லாபியில் இருந்தவங்கன்னு சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் இருக்கும்போது ஏன் வந்து அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை கொடுக்கணுன்றதுதான். தவறு நடந்தா கேளுங்கன்னு சொல்றாரு ஜவஹர் அலி. இல்ல, தவறே நடக்காம இருக்கும் நம்ம எப்படி உறுதி சொல்லிட முடியும்? நீங்க உறுதியாக தவறு நடக்காதுன்னு. இப்ப எனக்கு என்னன்னா, கன்னியாகுமரி அணுக்கனிம இதுக்கு வந்து நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்க, பர்மிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து தோல்வியில போய் நின்றுருது. இப்போ இதை எல்லாத்தையும் ஏன் லிங்க் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். இந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கிறதுல இவங்களுக்கும் அப்போ ரோல் இருக்கும் இல்லையா? நீங்கள் ஆலோசகர்களாக வச்சிருக்கும் போது அவங்க என்ன பேசுகிறாங்க அல்லது என்ன முடிவு எடுக்கிறாங்கன்ற போது எல்லாத்துலேயும் அவங்க கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது இல்லையா? மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியது எதையெல்லாம நான் செய்வேனோ அதை மட்டும்தான் நான் செய்ய போகிறேன்னு ஆரம்பத்திலே சொன்னேன். எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான், நாங்கள் எதுவுமே தவறு செய்யலை, எல்லாம் ஆரம்பத்திலிருந்து தப்பாக இருக்குது, நான் எப்படி இப்போவே உடனடியாக எப்படி திருத்த முடியும்? 40 நாட்களுக்குள்ளாக நீங்கள் போட்ட அப்பாயின்மெண்ட்ஸே இப்படி தான் இருக்குது அப்படின்னா ஏன் மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க? ஏதாவது ஒரு கட்டத்தில் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் வரும். ஆர்கே சொல்றாரு, யாருமே கேள்வி கேட்கல, கேள்வி கேட்டா மட்டும்தான் இது மாறும். திரு ஜான் ஆரோக்கியசாமியும் திரு விஷ்ணு ரெட்டியும் எடுக்கிறதா இறுதி முடிவுன்னு ஒரு தோற்றம் வருது. இப்போ அப்படிதான் இல்ல, அப்படிதான். ஏன்னா இப்ப வந்து நமக்கு வெளியில வராத தகவல்கள் நிறைய இருக்கு. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் யார் படிக்கிறாங்கன்ற குவெஸ்டன் இங்க இருக்கு. அதை வந்து யாருமே இது வரைக்கும் பேசவே இல்லை வெளியில. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஒருவேளை இவங்க 2 பேர் தான் படிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒன்றாக இருக்கும். அப்பாயின்மெண்ட்ஸ் யார் சந்திக்கணும், எப்படி அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கணுன்றதெல்லாம் இருக்கு. சமீபத்தில் வெளிநாடுகள்ல இருந்து வந்த சில எம்பிக்கள் எல்லாம் முதலமைச்சரை சந்திச்சுட்டு போனாங்க. வழக்கமாக இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில், அதாவது மோடி அரசாங்கம் வந்த பிறகு இருக்கக்கூடிய நடைமுறை என்ன அப்படின்னா, இந்த வெளிநாட்டில இருந்து வரக்கூடியவர்கள் இங்க இருக்கக்கூடிய, அதாவது கேபினட் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா சிஎம்ஆ இருக்கக்கூடியவங்க, இல்லை ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருக்க அஃபிஷியல் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்களை சந்திக்கணும் அப்படின்னா எம்இஏ மூலமா தான் வரணும். எம்இஏக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய. அப்போ இந்த முடிவுகள் எல்லாம் யார் எடுக்கிறாங்க? இது எல்லாமே கேள்விக்குள்ளாகும் இல்லையா? இது வந்து சட்டப்படி குற்றம். இதுல இப்போ நான் இந்த ஜியோனால நான் சொல்றேன், 7 ஜியோ தானுங்க பப்ளிக் டொமைன்ல இருக்கு. அதாவது பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட்ஸினுடைய ஜியோ வந்து 7 ஜியோ. அது எனக்கு தெரிஞ்சு கவர்னருடைய அந்த வற்புறுத்தனால தான் போட்டது. ஏன்னா கவர்னர் தான் எல்லாத்தையும் இந்த எல்லாமே, அதாவது அமைச்சர்களுடைய ராஜினாமா, யாரு மு.க. ஸ்டாலின் அரசனுடைய ராஜினாமா, இவர்களுடைய ஜோசப் விஜயனுடைய அந்த ஃபர்ஸ்ட் வச்ச அந்த 10 பேர், அதன் பிறகு அதனுடைய இது மினிஸ்ட்ரி அலோகேஷன், அதன் பிறகு வந்து அதனுடைய விரிவாக்கம், அப்புறம் வந்து வன்னியரசையும் இவரை அந்த விஸ்வநாதனையும் கொண்டு வர்றது, இவ்வளவுதான் இருக்கிறது. மொத்தமாக 7 ஜியோ தான் இப்போ வந்து பப்ளிக் டொமைன் இருக்கிறது. அப்போ இதை விட என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறான்னு எனக்கு புரியல. பப்ளிக் டொமைன்ல வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் நடத்தும் போது என்னுடைய டாக்ஸ் மணியிலிருந்து ஒருத்தருக்கு வந்து சேலரி கொடுத்துரு, ஒரு விஷ்ணு ரெட்டி வந்து சேலரி பட்டி கொண்டிருக்கிறார், அவருடைய அப்பாயின்மெண்ட் ஏன் இல்லைன்னு கேட்கிறேன். அவருடைய அப்பாயின்மெண்ட் ஏன் கசி விடுறீங்கன்னு கேட்கிறேன். அவருடைய அப்பாயின்மெண்ட் ஏன் நீங்க வந்து 10 பிரசிடென்ட் சொல்லிட்டு இது வந்து பிரசிடென்ட் போடுங்கன்னு சொல்றீங்க. எல்லா இடத்துலையும் வந்து இது மட்டும் தான் வந்திருக்குது. அப்புறம் why is it not in public domain? A public servant who is taking money from the public for his salary, அவருடைய அப்பாயின்மெண்ட்னுடைய டீடைல்ஸ் ஏன் இல்லை தான் கேட்கிறேன். இந்த கேள்வி இவ்வளவுதான். அந்த ஜியோ எங்க, பப்ளிக் எந்தெந்த நபர்களை வந்து எங்கெங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்களோ அவர்களுக்கு ஜியோன்னு. அடுத்ததாக எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி, இந்த ஜோசப் விஜயனுடைய ப்ராக்சிமேட் செக்யூரிட்டியில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு யார் சம்பளம் கொடுக்குறா?
கவர்மெண்ட் கொடுக்குதா இல்லை விஜய் கையிலேருந்து கொடுக்குறாரா இல்லை அவர் தனியாக வந்து இல்லை எனக்கு சேலரி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இவர் கூட இருந்த அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குது அவருக்கு, மூசாக்கு நெருக்கம் இருக்கிறது, அதனால அப்படி பண்ணுறாரா? இதுவும் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. இதில் எங்கே இது ஒரு ஸ்டேட்டில் நடக்காதுங்க, இது வந்து ஒரு சினிமாவில் தான் நடக்கும். ஸ்டேட்ல நடக்கின்ற விஷயங்களே கிடையாது என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இதுதான் பெரிய வருத்தமா இருக்குது. ஒரு சிஸ்டமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் நினைக்கிறதா சட்டம், நான் சொல்ற ஆளுங்க தான் அங்கங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா இதுதான் பிரச்சனையா இருக்கிறது. கிவ் அஸ் த டீடைல்ஸ் ஆஃப் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜான் ஆரோக்கியசாமி அண்ட் விஷ்ணு ரெட்டி. இது ரெண்டும் நமக்கு தேவைப்படுகிறது. இது நம்ம அஜிடேட் பண்ணி தான் ஆகணும், கோர்ட்ல கேட்டு தான் ஆகணும். ஓகே கண்ணன் சார் குறுக்கிட்டீங்களே. இல்லை நான் முழுமையாக ஒத்துக்கிறேன். ஒரு பொறுப்புத்தன்மை இந்த அரசுக்கு இருக்கணும், வெளிப்படைத்தன்மை கண்டிப்பா. நீங்களே முதல் சுற்றுல ஜீவோ வந்துருச்சுன்னு தான் நான் அப்படிதான் நினைச்சேன். அப்படிதான் நினைச்சு சொன்னீங்க. அதனால சந்தேகமா கேட்டேன், ஜீவோ வந்துருச்சான்னு கேட்டேன். நீங்க வந்துருச்சுன்னு அதை அட்மிட் பண்ணீங்க. ஆமா, நான் இப்பதான் அது தெரியுது. அந்த ஜியோவை நான் பார்க்கல, ஆனால் அது ஊடக செய்திகளை வச்சு ஊடகங்கள்ல தான் நான் தான் சொன்னேன், தகவல் தான் சார் வந்ததுன்னு. அதுதான் நானும் அப்படிதான் நினைச்சேன். நான் சார் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனால் அவர்கள் அரசு சம்பளம் வாங்குறாங்க அப்படித்தான் நான் நினைக்கிறேன். கேபினட் அந்தஸ்து இருக்கிறதுனாலே அவங்க கேபினட் மீட்டிங்ல கலந்துக்கணும்லாம் அப்படிலாம் கிடையாது. அது கலந்துக்கவும் முடியாது. ஆமா, முடியாது. அதனால அது வந்து என்னன்னா மரபு மீறப்படல, விதி மீறப்பட்டிருக்கு. ஆமா, கேபினட் அவங்க அழைச்சு தான், அவங்க கேபினட் அந்தஸ்து இருந்தா, அது கேபினட் அந்தஸ்து என்பது அவர்களுக்கு கார், அலுவலகம் அதெல்லாம் வந்து தீர்மானம் பண்றதுக்கு தான். அமைச்சரவை கூட்டத்தில் அவங்க கலந்துக்கிற அந்தஸ்து, இப்ப தமிழ்நாடு சிறப்பு பிரதிநிதி இருக்கார் இல்லையா, அவருக்கு கேபினட் அந்தஸ்து இருக்கு. அவர் அந்த கூட்டத்தில் வந்து அழைப்பு இருந்தா தான் கலந்துக்க முடியும். அது ஒரு பொருத்தமாக இருக்கணும். அதனால் அது அந்த அந்தஸ்து, ஒருவேளை அந்த அந்தஸ்தில் அவங்க நியமிச்சிருக்காங்கன்ட்டு நினைக்கிறார் இவர். நான் அப்படி நினைக்கல. அவங்க வந்து ஒரு தமிழ்நாடு அரசனுடைய ஒரு தனிச் செயலர் அல்லது தலைமைச் செயலாளர் அளவில் தான் அவங்கள நியமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேபினட் அந்தஸ்தில் நியமிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி நியமிச்சிருந்தாலும் இவர்களுடைய அழைப்பு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடாது. அதற்கு ஒரு பொருத்தம் இருக்கணும். அவங்க அங்கே இருக்கிறது வந்துட்டு எல்லாத்தையும் பின்னாடி போய் அந்த அமைச்சரவை கூட்டம் முடிஞ்ச பிறகு அவங்க தான் அது தொடர்பா இவருக்கு ஆலோசனை சொல்லணும். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவங்க தான் படிப்பாங்க. ரொம்ப நீங்க முதல் சுற்றுல, இரண்டாவது சுற்றுல குறுக்கிட்டீங்க, முதலமைச்சரை பார்க்கிறதே அப்படித்தான் நான் கேள்விப்படுறேன். இதெல்லாம் கவலைக்கிடமா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பொறுப்புத்தன்மையும் வெளிப்படைத்தன்மையும் மக்கள் நேயத்தையும் முன்னிறுத்தி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய அரசு, ஒரு புதிய கட்சி மக்களுடைய பேராதரவை பெற்று அது ஆட்சி செய்கிறது. அந்த பேராதரவை தக்க வைத்துக் கொள்வதற்கு மக்களுடைய நம்பகத்தன்மையை, அவர்களுடைய நம்பகத்தன்மையை மக்களிடத்தில் அது எப்போதும் சிறு துளி கூட இழந்துடக்கூடாது. ஆனால் அதுக்கான முகாந்திரம் இருக்கா திரு ஜவஹர்லி? ஜோதிட நியமனம் தொடர்பாக எதிர்கட்சிகள் சட்டமன்றத்திலேயே கேள்வி கேட்டாங்க, கடும் எதிர்ப்பு வந்தது. அந்த நியமனத்தை மட்டும் திரும்ப பெற்றாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற எந்த நியமனங்கள் குறித்தும் அரசு தரப்புலேருந்து முறையான விளக்கம் வர்றதில்ல, கசியவிடப்பட்ட செய்திகளாக தான் வருது. ஆர்கே கன்ஃபார்ம் பண்ணுறாரு, பொது மக்கள் பார்வைக்காக, குறிப்பாக பத்திரிகையாளர் பார்வைகளுக்கு கூட அந்த ஜீவோக்கள் பதிவு செய்யப்படலைன்னா ஏன் இவ்வளவு ஒளிவு மறைவா ஒரு நிர்வாகத்தை நடத்தணும்? வெளிப்படையா நடத்தலாமே. இல்லை, அவர் ஜீவோ அவருடைய இதில் வரலங்கிறதுக்காண்டி அரசிதழில் வெளியிடாமல் இந்த அவர்கள் நியமனம் இல்லைங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் அரசிதழில் நம்பரோட பார்த்து வேணா நாளைக்கு வேணா சொல்கிறேன், ஆனால் அரசிதழில் வெளியிடவே இல்லை அப்படின்ட்டு யாரை நியமித்து கேபினெட்டில் உட்கார வைக்க முடியாது, மந்திரி சபையில் இருக்க முடியாது. அவர்கள் இன்னைக்கு வந்து தனிநபர்கள் அல்ல, இன்றைக்கு ஆட்சியினுடைய பங்காக இருக்கக்கூடியவர்கள். அதனால தான் இருக்கிறாங்க. இப்போ என்னடா, அவர் வந்து மக்கள் வந்து அவரை நம்பி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வார், எந்த வகையிலும் தமிழ்நாட்டு உரிமையில விட்டு கொடுப்பார் நம்பி தானே அவர் ஆட்சிக்கு உதவி வச்சிருக்காங்க. கரெக்ட். அந்த நம்பிக்கை அவர் வீண் போகிறதுக்காக நடந்துக்குருவாரா? அதனாலதான் திரு விஷ்ணு ரெட்டி யாருன்னு கேட்கிறாங்க, திரு வெங்கட நாராயணா யாருன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கும் தமிழ்நாடு அரசு நிர்வாகத்திற்கும், விஜய்க்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு. அவருக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் பாலிசி ஒவ்வொரு ஆட்சியிலையும் கேட்கிறாங்க. தனது ஆலோசகர் வச்சிருங்க. முதலமைச்சருக்கு 4 தனி பிரிவு செயலாளர் இருக்காங்க. அவங்க ஐஏஎஸ் ஆபீசர் 4 பேர் இருப்பாங்க. அவங்க தான் அப்பாயின்மெண்ட்ல மேடம் சொன்னாங்களே, அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் முழுமையான தலையீடோ அவர்களுடைய இதுதான் இருக்கும். இவர்கள் வந்து ஆலோசனை இதை எப்படி போட்டு. கண்ணன் சார் நீங்க பேசும்போது தான் சொன்னாங்க, 2 முறை பதிவிட்டாங்க,
முதலமைச்சரை பார்ப்பதற்கு கூட இந்த 2 பேர் வாயிற்காப்பாளர்களாக இருக்கிறாங்க. அமைச்சர்களே கூட இவங்களை தாண்டி உள்ள போய் முதலமைச்சரை பார்க்க முடியலைங்கிற செய்திகள்லாம் நான் பார்த்தேன். அது ரொம்ப கவலைக்கிடமாக சாருடைய குற்றச்சாட்டா இருக்கலாம். அது உண்மை இல்லை. ஏன்னா அவர் எல்லாரும் இப்ப நேத்து கூட வந்து பனையூர்ல போய் 1000கணக்கான கட்சிக்காரர்களையும் சந்திச்சாரு, அதிகாரிகளை சந்திக்கிறாரு, தினம் மீட்டிங் ரிவ்யூ மீட்டிங் நடக்கிறாரு. நீங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? தினம் அதிகாரிகள் சந்திக்கிறாரு, கலெக்டர்களை சந்திக்கிறாரு, காவல்துறை அதிகாரிகளை சந்திக்கிறாரு. ரிவ்யூ மீட்டிங் நடந்துகிட்டு போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு துறை வாரியா நடந்துக்கிறதுக்கு காலையில 10 ல இருந்து 6 மணி வரைக்கும் பிஸியா இருந்து தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த முன்னேற்றத்துக்காக அவருடைய முழு இதுல ஈடுபட்டு இருக்காரு. அவர் பார்க்க முடியலன்னா எதுக்கு பார்க்கணும்? நீங்க அப்பாயின்மெண்ட் போய் கொடுங்க தனி செயலாளர்கிட்ட, இதுக்காக பார்க்கணும்னு சொல்லுங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்துட போறாங்க. பேசும். திருமிகு லட்சுமி, ஆர்கே சார் குறிப்பிடும் போது ஜோதிட நியமனத்திற்கு பிறகான எந்த நியமனங்களையும் அவங்க திரும்ப பெறவே இல்லைன்னு. அப்போ இவ்வளவு விமர்சனங்கள் வந்த பிறகும் இந்த நியமனங்கள் தொடர்பாக அவங்க மாற்று முடிவை எடுக்கிறது இல்லை, இந்த நியமனங்கள்ல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க எங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலான நியமனங்கள் நாங்கள் தொடர்ந்து செய்வோங்கிற செய்தியை தான் சொல்றாங்களா? முதல் நாள் பதவியேற்பன்னைக்கு முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, இங்கே மற்றவங்க எல்லாரும் பவர் சென்டர் கிடையாது, ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான் பவர் சென்டர் அப்படின்னு. அது இல்லை. இந்த நியமனங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியறது என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே பவர் சென்டர்ஸ் தான், அதனால தான் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் வந்து அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் அவங்கக்கிட்ட லீக் ஆகுதா, அவங்க மூலமாக வெளியில் போகுதா, இல்லை அவங்களுக்கும் எல்லா முடிவுகள்லேயும் தொடர்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் அடுத்த கேள்வி. அவங்களும் பவர் சென்டர், பவர் சென்டர்னா அவங்க தான் கோட்ரியே, அவங்க தான் இந்த சுற்று வட்டாரத்தை தாண்டி தான் நீங்க உள்ளே போகணும். அவங்க தான் கேட் கீப்பர்ஸ், அவங்கள தாண்டி தான் உள்ள போக முடியும். இது கான்ட்ரவர்சியல் அப்பாயின்மெண்ட் தான். இதுக்கு வந்து கேள்வி கேட்க கூடாதுன்றது யாரையுமே நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இதுல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் இருக்கு. பவர் சென்டர் அவங்க தான்ற சந்தேகம் வரும்போது முதலமைச்சரும் முதலமைச்சர் அலுவலகமும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். பார்ப்போம் முடிவெடுக்கிறாங்களா இல்லையா. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறது. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன